வணக்கம். போந்தூரில் நரிக்குறவர் குடும்பத்துடன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் பிறந்த நாளை கொண்டாடி பின்னர் தனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, எல்லாமே பொதுமக்கள்தான் என அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி அம்மா என புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை மக்கள் அழைத்ததாக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் புகழாரம். முன்னாள் முதல்வர் மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் 78வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மற்றும் பல்வேறு தரப்பட்டவர்களும் அவரது திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தி கேக் வெட்டியும் நலத்திட்டம் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றார்கள். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் போந்தூர் ஊராட்சியில் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் ஒன்றிய கவுன்சிலருமான போந்தூர் செந்தில்ராஜன் அவர்கள் தலைமையில் போந்தூர் ஊராட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு நரிக்குறவர் குடும்பத்துடன் சேர்ந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் ஆட்சி போல மீண்டும் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைந்தால்தான் நரிக்குறவர் சமுதாயம் அனைத்து நலத்திட்டங்களையும் பெற்று சுதந்திரமாக வாழ முடியும் என நரிக்குறவர் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்பொழுது பொதுமக்கள் முன்னிலையில் உரையாற்றிய அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஒரு கூட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எனக்கு எல்லாமே பொதுமக்கள் தான் எனவும் அதுவும் பெண்கள் தான் என்று அத்தகைய பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து எல்லாராலும் அம்மா என போற்றப்பட்டவர் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக கட்சி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என அனைவரிடமும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் போந்தூர் சேட்டு, மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் போந்தூர் சிவா, ஒன்றிய பொருளாளர் திருமால் மற்றும் ஏராளமான அதிமுகவினர் பொதுமக்களும் பங்கேற்றார்கள். மிச்ச வாழ்க்கை கழிச்சாங்கன்னா மக்கள். அதனாலதான் ஒரு நிகழ்ச்சியில எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் பெண்கள் அப்படின்னு அவங்க அம்மா அவர்கள் பெண்களுக்காக பல திட்டங்களை தந்து எல்லாராலையும் அம்மா என்று அழைக்கப்பட்டவர். நம்ம அம்மான்னு யாரை கூப்பிடுவோம்? பெத்த தாயை தவிர உலகத்திலே வேற யாரையும் அம்மான்னு கூப்பிட மாட்டோம், ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளை. ஆனா அம்மான்னு எல்லாரையும் கூப்பிட வச்ச ஒரு உத்தம தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல நல்ல திட்டங்களை பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல நல்ல பல திட்டங்களை தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். காலகாலமா உழைத்து அதற்கு பிறகுதான் முதலமைச்சரானாங்க. சேவை செய்யாம பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். அன்னமிட்டு அன்பு